வணக்கம் நண்பர்களே. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரியல. ரவீந்திர ஜடேஜாவ தான் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ல அதாவது ட்ரேட் மூலியமா ரிலீஸ் பண்ண போறாங்க தகவல் கிடைச்சது. அதே மாரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, சில முக்கியமான ஒரு 3 வீரர்களையும் பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்டா இருக்கு. சிஎஸ்கே வித்தியாசமா யோசிச்சிருக்காங்கங்கிறது சொல்லியே ஆகணும். இந்த ஒரு ஐபிஎல் விடுவிப்பு இதுல பார்த்தீங்கன்னா, இந்த 2026 ஆப்ஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னமும் பல்க்கான அமௌண்ட் வச்சிருக்காங்க. 43.4 கோடி சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. பிளஸ் நெறைய பிளேயர் விடுவிச்சனால அதனால நல்ல ஒரு பெட்டரான பொசிஷனுக்கு போயிருக்காங்களா சிஎஸ்கே? இல்ல பார்த்தீங்கன்னா, முக்கியமான வீரர்களை விடுவிச்சது சிஎஸ்கேக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏற்படுத்துமா? எல்லாமே கொஞ்சம் தெளிவா டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க தெளிவா வீடியோல பார்த்தலாம். சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ட்ரேட் மூலியமா சிஎஸ்கே மட்டும் இல்லங்க, பிளஸ் ஐபிஎல்ல இருக்க எல்லா அணிக்குமே இன்னைக்கு தான் கடைசி நாள். இந்த நாள்ல அவங்க யாரெல்லாம் இந்த டீம்ல தக்க வச்சுக்கணும், யாரெல்லாம் வெளியிடணும், ஐபிஎல் ஏலம் அதாவது பார்த்தீங்கன்னா, மினி ஏலம் டிசம்பர் மாசம் 16ஆம் தேதி தொடங்க போகுது. அதற்கான இன்னைக்கு தான் கடைசி நாள். இன்னைக்கு தான் உங்களோட டீம்ல இருக்கவங்க யார் யார் நீங்க தக்க வச்சுக்கிறீங்க, யார் யார் இந்த மினி ஆப்ஷனுக்கு நீங்க அனுப்ப போறீங்க, உங்க டீம்ல இருந்து வெளியில விட போறீங்க அப்படிங்கிறது கடைசி நாள். அந்த நாள்ல இன்னைக்கு எல்லா டீமும் அறிவிச்சிருக்காங்க. இதுல குறிப்பிட்டு நம்ம இன்னைக்கு பேச போறது சிஎஸ்கே டீமை பத்தி தான். இதுல பாத்தீங்கன்னா ரச்சின், அதாவது குறிப்பா சொன்னா ரவீந்திர ஜடேஜா, சஞ்சு சாம்சன் ட்ரேட் மூலியமா பாத்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் ஆயிருக்காங்க. பிளஸ் நம்மளோட சஞ்சு சாம்சன் நம்ம டீமுக்கும், பிளஸ் ரவீந்திர ஜடேஜா நம்மளோட ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆர்ஆர் டீமுக்கு பாத்தீங்கன்னா போயிருக்காங்க. அவர் மட்டும் போகலங்க, அவரோட குட்டி சாம்கரன் அவரையும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டாரு. இது ட்ரேடு மூலியமா நடந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட சிஎஸ்கேல ஒரு தக்க வைப்பு வீரர்கள் பாத்தீங்கன்னா முதல்ல நம்மளோட எம்எஸ் தோனி நம்ம தக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் துவே, ஆயுஷ் மாத்ரே, டெவால் பிரேவிஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நூர் அகமது, இந்த மாதிரியான முக்கியமான சில பிளேயர்களை பாத்தீங்கன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தக்க வச்சிருக்காங்க. இதுல இருக்க எல்லா பிளேயரும் பாத்தீங்கன்னா ஒரு யங் பிளேயராவே பாத்தீங்கன்னா தக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். சிஎஸ்கே மேனேஜர் பொறுத்த வரைக்கும் யங் பிளேயராவே தான் தக்க வச்சிருக்காங்களே தவிர எல்லாம் கொஞ்சம் சீனியர் பிளேயர் எல்லாம் தூக்கி வெளியில ஓரம் கட்டிட்டாங்க. இதுலயும் யாரெல்லாம் வெளியிட்டாங்க லிஸ்ட்ல தான் பாத்தீங்கன்னா பெரிய ட்விஸ்டே இருக்குன்னு சொல்லி ஆகணும். இதுல பாத்தீங்கன்னா ஏக்கர் மன்னன் பத்ரினா பாத்தீங்கன்னா வெளியில அமைச்சிருக்காங்க. பிளஸ் ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே, மணிஷ், ராகுல் திரிபாதி சங்கர், நம்மளோட விஜய் சங்கர், தீபக் கூடா, இவங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா அவங்க வெளியில அமைச்சிருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் மினி ஆப்ஷனுக்கு வெளியில அமைச்சிட்டாங்க. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பல ட்விஸ்ட் மேல நடந்திருக்கு. அதாவது பத்ரினா, ரவீந்திரா, பிளஸ் ஜவான் கான்வே இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில அனுப்புனது சிஎஸ்கே ரசிகர்கள் ஆகிய பாத்தீங்கன்னா பெரிய அளவுல கொஞ்சம் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்காங்க. இவங்களை எப்படி அனுப்புனாங்க, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாம்பியன் பிளேயர் ஆச்சு, இவங்க எப்படி அனுப்புனாங்க அப்படின்ட்டு பெரிய ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் ரசிகர்கள் கொஞ்சம் கேள்வி மேல எழுப்பிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்க தக்க வச்ச வீரர்கள் எல்லாமே சூப்பரான ஒரு பிளேயரா வச்சிருக்காங்க. T20 ஃபார்மேட்ல நல்ல ஒரு பண்ணக்கூடிய ஒரு பெஸ்டா பண்ணிட்டு இருக்க ஒரு பிளேயரை வச்சிருக்காங்க. இது இப்ப பாத்தீங்கன்னா சிஎஸ்கே கை இருப்பு எவ்வளவு தெரியுமா இருக்கு. பிளஸ் அமிச்ச பிளேயர் இப்ப சிஎஸ்கே மினி ஏலம் டிசம்பர் மாசம் 16ஆம் தேதி மினி ஏலம் நடக்கும். அதுல பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்கு நமக்கு மத்த பிளேயர் தேவையான பிளேயர் எடுக்கிறதுக்கான அமௌண்ட் பாத்தீங்கன்னா இப்ப 43.4 கோடி நம்ம கையில இருக்கு. அதனால இன்னமும் நல்ல ஒரு யங் பிளேயர்களை எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இப்பவே நிறைய யங் பிளேயர் மட்டும் தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இருக்கு. பிளஸ் எப்பவுமே சிஎஸ்கேனாவே பாத்தீங்கன்னா ஓல்டு பிளேயர் வச்சு தான் மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வருஷம் சிஎஸ்கே ஒரு யங் பிளேயர் வச்சு மூவ் பண்ணிருக்காங்க. மினி ஆப்ஷன்லயும் பாத்தீங்கன்னா யங் பிளேயர்ஸ் தான் மறுபடியும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தைங்கிறது அடிபடுது. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் செய்தது சரியா? சிஎஸ்கே வெளியிட்டாங்கல்ல, அந்த பிளேயர் எல்லாம் வெளியிட்டது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் செய்தது சரியான மூவா இல்ல தவறான மூவா? ரவீந்திர ஜடேஜா வேற விட்டுருக்காங்க. இது எல்லாத்தையும் சம்பந்தமா இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம